அதோடைய மார்பு சுற்றளவு 35 இன்ச்சு. நான் உங்களுக்கு அது எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த மெத்தடில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கா, உங்களுக்கா, இல்லைனா உங்களுடைய கஸ்டமருக்கோ நீங்கள் அளவெடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் கரெக்டாக அளவெடுத்திங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நீங்கள் தைச்ச பிறகு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, உங்களுடைய சுடி எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காலர் சுடிதார் நம்ம இப்போ கட் பண்ணலாம். அதுக்கு உண்டான அளவு பாருங்கள். உயரம் 36, மார்பு சுற்றளவு 35, 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8.75 ப்ளஸ்ஸு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 10.25 இன்ச் வரும். இடுப்பு உயரம் அவங்களுடைய அளவு என்ன அளவு இருக்கோ, இடுப்புடைய வளைவில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்ட்டு. அந்த இடத்துல என்ன உயரம் வருதோ அந்த அளவு தான் நம்ம எடுக்கணும். 11 வந்திருக்கு அவங்களுக்கு, 11. இடுப்பு சுற்றளவு 30. அந்த 11ல் எவ்வளோ சுற்றளவு கிடைக்குதோ அந்த அளவு தான் சுற்றளவில் எடுக்கணும். 30 வந்திருக்கு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 9 இன்ச்சு. ஹிப்பு உயரம், அதாவது ஓப்பன் வரக்கூடிய இடம், அந்த இடம் வந்து 17 இன்ச் வந்திருக்கு. அந்த இடத்துல நமக்கு சுற்றளவு 36, 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 9.75. ஷோல்டர் வந்து இது சின்ன சைஸ் தான். ஏன் ஷோல்டர் பெருசாக வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காலர் சுடிக்கு வந்து எப்பயுமே வந்து ஷோல்டர் பெருசாக தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நெக்காக இருந்தால் கழுத்து விரிஞ்சு கொடுக்கும். காலர் வந்து உங்களுக்கு க்ளோஸில் வரும், அப்போ டைட் கொடுத்துரும். அதனால் நம்ம ஷோல்டர் என்ன அளவு, நம்ம ஃபுல் ஷோல்டரில் என்ன அளவு கிடைக்குதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி வர அளவு தான். ஃபுல் ஷோல்டர் 14 ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு 7. கழுத்து உயரம் வந்து 5.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் மட்டும் எடுத்தால் போதும், பேக் நெக் தேவையில்லை. கை உயரம் இவங்க ஃபுல் ஸ்லக் கேட்டிருக்காங்க, 18.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 19.5. கை சுற்றளவு 4.5. இப்போ அந்த அளவுகளை எப்படி நம்ம துணியில் மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபோல்டிங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, இந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போடணும். உங்களுக்கு தேவையான அளவுன்னு சொல்லும்போது நமக்கு மார்பு சுற்றளவு 35 வந்திருக்கு. இந்த 35 4ஆல் டிவைட் பண்ணி வந்த அளவு 8.75. இந்த 8.75 இருந்து உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். 8.75 அப்புறமா ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணுங்கள். 8.75னா 9.75, 10.75, 11 இன்ச்சு இந்த இடத்துல இருந்தால் நமக்கு போதும். நான் இப்போது 12.5 இன்ச்சுக்கு மேலேயே வச்சுருக்கேன், 13 இன்ச் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கீழே அளவு எடுக்கும்போது நம்ம கரெக்டான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் அளவு வந்து 7 இன்ச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் 14, ஹாஃப் ஷோல்டரு 7. இந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த காலர்ன்றதுனால 1/2 இன்ச் இறக்கிக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம 7 இன்ச்சு மேலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த 1/2 இன்ச்சு குறைக்க தேவையில்லை. குறைச்சோம் நமக்கு வந்து ரெகுலர், அதாவது நெக் வைக்கிற சுடிதாராக இருந்தால் நமக்கு ஷோல்டர் அளவு என்ன வருதோ அதை அப்படியே போடலாம். இதில் 1/2 இன்ச் குறைஞ்சால் நமக்கு மிஸ்டேக் வராது. 6 இன்ச் நம்ம எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 7 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச் போயிடுச்சு கிராஸில். இப்போ இந்த ஆம்ஹோலுடைய உயரம் எடுத்த இடத்துல நம்ம செஸ்ட் அளவு எடுக்கணும், மார்பு சுற்றளவு எடுக்கணும். அது வந்து 35 இன்ச்சு. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்.
உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் 35 4ஆல் மடிச்சுக்கோங்க. 35 இருக்குது. 35 இந்த மாதிரி கரெக்டாக வச்சு 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சிங்கன்னா 17.5 வரும். 17 ரேஞ்ச் வந்திருக்கு. இந்த 17 ரேஞ்சில் கரெக்டாக வச்சு திருப்பி மடிங்க. அப்போது உங்களுக்கு 8.25 இன்ச் வந்திருக்கு. இப்போ இந்த 8.25 நீங்கள் இதில் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நீங்கள் விடணும். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹைட்டு, அதாவது இடுப்புடைய உயரம். இடுப்புடைய உயரம் வந்து இவங்களுக்கு 11 இன்ச் வந்திருக்கு. 11 இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள். ஹிப்புடைய உயரமும் அப்படியே சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க. இடுப்புடைய உயரம் 11, ஹிப்புடைய உயரம் 17. எந்தெந்த இடத்துல என்ன அளவு வரும்ன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ இது இடுப்புடைய உயரம். இந்த இடுப்புடைய உயரத்தில் சுற்றளவு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்கு. 30 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது 30, இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அடுத்து அதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ டக்குன்னு 7.5 இன்ச்சுன்னு சொல்ல தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7.5 இன்ச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பு சுற்றளவு, ஹிப்பு உடைய உயரம் நம்ம 17 எடுத்துட்டோம். ஹிப் சுற்றளவு 36 இருக்குது. ஹிப் சுற்றளவு 36 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் வரும். நீங்கள் வந்து இன்னொரு தடவை அதை நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஹிப் சுற்றளவு 36 டபுளாக மடிச்சுக்கோங்க. அதை திருப்பி 2ஆக மடிச்சிங்கன்னா 18 இன்ச் வந்துச்சு, 18 இன்ச்சு. அதை திருப்பி 2ஆக மடிங்க. 4ஆல் பார்க்கணும் இல்லையா, 4ஆக டிவைட் பண்ணணும். 4ஆக பிரிச்சிங்கன்னா 9 இன்ச் வந்திருக்கு. இப்போ அந்த 9 இன்ச்சை இந்த 17 இன்ச்சு ஹைட் வந்தது இல்லையா, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த அக்குள் அளவு, அதாவது மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஹிப் சுற்றளவு, இந்த 3லையும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து 36 இன்ச்சு. ஹைட்டு 36 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 36 ப்ளஸ்ஸு கீழே பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டால் கூட போதும். இப்போ நான் உங்களுக்கு கீழே உள்ள அகலம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மார்பு சுற்றளவுலேருந்து ஒரு 2-2.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போ இதில் 8.25 இருக்குது. இந்த 8.25ல் 2 ஆட் பண்ணிங்கன்னா 10.25 நமக்கு கிடைக்கும். இப்போ 10.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 10.25 கீழே சுற்றளவுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஹிப்புடைய சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பண்ண பிறகு இங்கேருந்து 3/4 இன்ச்சு மட்டும்தான் வைக்கணும். 1 இன்ச்சும் வைக்கலாம், ஆனால் 3/4 இன்ச்சு நமக்கு போதும். 1 இன்ச்சு வச்சா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மடிக்கிற மாதிரி வரும். 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் மடிச்சிக்கலாம். பிகினர்ஸ் பயந்தீங்கன்னா வேணால் 1 இன்ச் வச்சுக்கோங்க, இல்லைனா 3/4 இன்ச்சு இதுக்கு போதும். இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிவிடுங்க.